ஓகே. ஜூலை 17, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, நம்ம ஆல்ரெடி படிச்சதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் அப்படின்ற ஒரு இடத்த பத்தி பார்த்திருப்போம். சரியா? ஆக்சுவலா வந்து இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஈரானுக்கும் கீழே ஓமான் அண்ட் யுஏக்கும் நடுவில் இருக்க ஒரு குறுகிய பாதையை தான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? கரெக்டா வந்து இதோட வித்து, அதாவது இதோட அகலம் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 55 மீட்டர்ல இருந்து 95 மீட்டர் முடிய இருக்கும். எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்த்ல வந்து ஈரானையும் கீழே சவுத்ல வந்து ஓமான் அண்ட் யுஏக்கும் நடுவில் வந்து இது வந்து லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்றத பார்த்திருப்போம். சரியா? வேற என்ன இதுல நீங்க பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆயில வந்து வெளியே கொண்டு வரணும்னா நல்லா வச்சுக்கோங்க. இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த அரபிக் கடல் இருக்கு பாத்தீங்களா, அரபிக் கடலுக்கு இந்த பக்கம் இருக்க கண்ட்ரீஸ், இந்தியா, சைனா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ட்ரீஸ்க்கு ஆயில வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு இருக்க ஒரே ஒரு பாதை இந்த ஒரு பாதை தான் அப்படின்றதையும் பார்த்திருப்போம். சரியா? அதாவது வேர்ல்டு வைட்ல நல்லா வச்சுக்கோங்க, குளோபல் லெவல்ல வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் ட்ரேட் வந்து நடக்குது பாத்தீங்களா, அதுல 20% ட்ரேட் வந்து இந்த பாதை வழியா தான் நடக்குது. அதே மாதிரி வந்து இந்தியாவுக்கு ஒரு ஆயில் நல்லா வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு ஒரு ஆயில்ல 40ல இருந்து 50% வந்து இந்த பாதை வழியா தான் வந்து வருது. சைனாக்கு போற ஆயில்ல 45% ஆயில் வந்து இந்த வழியா தான் போகுது அப்படின்றதையும் பார்த்திருப்போம். ஓகேவா? வேற என்ன இதுல பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து, இதுல வந்து ரீசெண்டா வந்து யுத்தம் வந்து போயிட்டு இருக்கு. யார் யாருக்கும் கேட்டீங்கன்னா வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் வந்து யுத்தம் வந்து போயிட்டு இருக்கு. சரியா? அதனால வந்து அங்க வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சது. இப்ப என்ன நடந்திருக்கும் நான் திருப்பி சொல்றேன். சூப்பர். சரியா? அந்த பாதையை பார்த்துக்கோங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து இப்போ வந்து யுத்தம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. சரியா? அந்த வழியா வந்து ஒரு 2 படகு போயிருக்கு. நல்லா வச்சுக்கோங்க, அந்த வழியா வந்து ஒரு 2 மெர்ச்சன்ட் படகு. சரியா? இந்த சரக்கு வந்து ஏத்திட்டு போகும் பாத்தீங்களா, லைக் இந்த அரிசி, கோதுமை, இந்த மாதிரி வந்து சரக்கு ஏத்திட்டு போற கப்பல்ல தான் வந்து மெர்ச்சன்ட் கப்பல்னு சொல்லுவாங்க. சரியா? மெர்ச்சன்ட் ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 2 மெர்ச்சன்ட் ஷிப் வந்து அந்த வழியா வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து அங்க வந்து யுத்தம் வந்து போய்கிட்டு இருக்கா, அதனால வந்து லைக் வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்துறதுல இந்த படகுலையும் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த 2 படகோட பேர் பார்த்துக்கோங்க. பகியா அப்படின்ற ஒரு படகும், பொம்பாசா அப்படின்னு ஒரு படகும். திருப்பி சொல்றேன், அந்த படகோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எம்டி அல் பகியா அப்படின்ற ஒரு படகும், எம்டி மொம்பாசா அப்படின்னு ஒரு படகு. சரியா? இந்த 2 படகுல வந்து அவங்க வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல எத்தனை மாலுமிகள், அதாவது அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, படகுல வந்து வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா, அதுல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 46 பேர் இருந்தாங்க. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த 46 பேர்ல 30 பேர் வந்து இந்தியன். சரியா? இவங்க தாக்குதல் நடத்தின இந்த 46 பேர்ல 30 பேர் வந்து இந்தியா மேல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 30 இந்தியன்ஸ்ல ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. சரியா? ஒரு மாலுமி வந்து இறந்துட்டாங்க. 10 பேருக்கு வந்து இன்ஜுரி வந்து ஆயிருக்கு. இப்ப சன புரிஞ்சுட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு. வேகமா சொல்லிட்டேனா? இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க வந்து ஒரு ஹை லெவல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம போர்ட் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, சர்பானந்த சோனோவால், அவங்க வந்து ஒரு ஹை லெவல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சரியா? இதுல யார் யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்டர் வெஸ்டர்ன் அஃபேர்ஸ்ல இருந்தும், இந்தியன் நேவில இருந்தும், அதே மாதிரி வந்து டிஜிஎஸ் சொல்லுவாங்க, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அப்படின்னு ஒருத்தவங்க அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதுல இருந்தும் இந்தியன் மிஷின் இன் ஈரான், இந்தியன் மிஷின் இன் ஓமான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். சரியா? அதுல இருந்து லைக் வந்து முக்கியமான ஆட்கள் வந்து இந்த மீட்டிங்ல வந்து அட்டென்ட் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இந்த மீட்டிங்ல வச்சு ஒரு 3 முக்கிய முடிவுகள் எடுத்திருப்பாங்க. அது என்ன முடிவு அப்படின்றது இந்த நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, சீஃபேரர், அதாவது சீஃபேரர்னா என்ன சொல்றது, இந்த ஷிப்ல வந்து வேலை பார்க்கலாம் பாத்தீங்களா, லைக் வந்து அது வந்து ஷிப்போட கேப்டனா கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த ஷிப்ல இருக்க சமையல்காரர் கூட இருக்கலாம், இல்ல இன்ஜினியரா இருக்கலாம், மாலுமியா இருக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளா சொல்லலாம் வந்து, ஒரு பர்சன் ஷிப்ல வந்து வேலை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அவரை தான் வந்து சீஃபேரர்னு சொல்லுவாங்க. சரியா? இவங்களுக்காக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் மொத்தம் வந்து 3 விஷயம் சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டேஷ்போர்டு மாதிரி. திருப்பி சொல்றேன், ஒரு லைவ் டேஷ்போர்டு மாதிரி. சரியா? இந்த மாதிரி வந்து உலகத்துல வந்து கப்பல் வந்து போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க, உலகத்துல இயங்குற கப்பல்ல எந்தெந்த கப்பல்ல எல்லாம், திருப்பி சொல்றேன், உலகத்துல இயங்குற கப்பல்ல எந்தெந்த கப்பல்ல எல்லாம் வந்து இந்தியன் சீஃபேரர்ஸ், அதாவது இந்தியாவோட ஷிப்போட கேப்டனோ, இந்தியன் மாலுமியோ, இந்தியன் இன்ஜினியரோ எந்தெந்த படகுலாம் வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அந்த வேலை பார்க்குற படகு இப்ப எங்க இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, அந்த படகுல எத்தனை இந்தியர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் ஒரே டேஷ்போர்ட்ல வந்து கொண்டு வர மாதிரி வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து கொண்டு வரப்படுறாங்க. புரிஞ்சுச்சா?
இது யாரு கிரியேட் பண்ண போறாங்கன்னா டிஜிசி தான் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. எதுக்காக கிரியேட் பண்ண போறாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு படகு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதாவது தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து இந்தியாவில இருக்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு டேஷ்போர்டு வந்து கொண்டு வராங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு லைவ் டேஷ்போர்ட். இதை கிரியேட் பண்ண யாருன்னு கேட்டீங்கன்னா டிஜிசி தான் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ராக் பண்றது. சரியா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டேஷ்போர்டு இருக்கு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கப்பலையும் எல்லா கப்பலும் இல்லாம ஒவ்வொரு கப்பலையும் லைக் வந்து ஷிப் ஏல வந்து எத்தனை பேர் இருக்காங்க, ஷிப் பில எத்தனை இந்தியர்கள் இருக்காங்க, ஷிப் சில வந்து எத்தனை இந்தியர் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து தனித்தனியா ட்ராக் பண்றதுக்காக ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயமும் சேமா தான் இருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லீசான் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த லீசான் ஆஃபீஸர்னா இப்ப வந்து அதே வந்து இப்ப இந்த இன்சிடென்ட் எடுத்துக்காங்களேன், இப்ப வந்து தாக்குதல் வந்து பண்ணிட்டாங்க. சரியா, இப்ப தாக்குதல் பண்ண பிறகு வந்து இந்தியால வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. பேரண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இல்ல மனைவியோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும். இந்த தகவல் தெரிவிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த லீசான் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு லீசான் ஆஃபீஸர் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. புரிஞ்சுச்சா? இப்ப வந்து உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படின்ற ஒருத்தரோட ஃபேமிலி வந்து இந்தியாவில வந்து இருக்கு. சரியா, அவர் வந்து இந்த மாதிரி வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வந்து வேலைக்கு போறாரு. அங்க வந்து தாக்குதல் நடந்துச்சுன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாரை கான்டாக்ட் பண்ணணும்னா வந்து அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு லீசன் ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து போன் போட்டு கேட்டுக்கலாம் என்ன நடந்துச்சு, இப்போதைக்கு வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு, அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி, எப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆவாரு, இந்த மாதிரி டீட்டெயில வந்து அந்த ஆஃபீஸருக்கு வந்து அந்த ஆஃபீஸர் வந்து கேட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனித்தனியா வந்து லீசான் ஆஃபீஸர் வந்து போட போறாங்க. விளங்குச்சா? 3 மிஸ்டர் மட்டும் இந்த 3 விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க, வேற எது இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் டேஷ்போர்டு. சரியா, ரெண்டாவது விஷயம் வந்து ஒவ்வொரு மிஸ்லையும் வந்து ட்ராக் பண்ற மாதிரி, மூணாவது விஷயம் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து ஒரு லீசான் ஆஃபீஸர் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். வேற என்ன இதுல படிக்கணும், அவ்வளவுதான் இருக்கும். சரியா, அடுத்த ரெண்டாவது நியூஸ் வந்து ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து NIDARன்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், அதோட ஃபுல் ஃபார்ம் இருக்குங்க, நேஷனல் இனோவேஷன் சேலஞ்ச் ஃபார் ட்ரான் அப்ளிகேஷன் அண்ட் ரிசர்ச். சரியா, ஆக்சுவலா வந்து சிம்பிளா சொன்னா வந்து இது ஒரு காம்படிஷன், அதாவது இது வந்து ஒரு போட்டி. சரியா, யாருக்கான போட்டின்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வைக்கப்பட்ட ஒரு போட்டி தான் வந்து இந்த நேஷனல் இனோவேஷன் சேலஞ்ச் ஃபார் ட்ரான் அப்ளிகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு ஒரு போட்டி. சரியா, ஆக்சுவலா வந்து இது வந்து 2வது எடிஷன் வந்து இப்போ வந்து நடக்குது. இது எந்த இனிஷியேட்டிவ்ல வந்து கொண்டு வரானா ஸ்வாயான் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும். சரியா, இந்த இனிஷியேட்டிவ் பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலைன்னா வேகமா சொன்னாலும் சொல்லிருங்க. சரியா, இந்த ஸ்வாயான் இனிஷியேட்டிவ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா, திருப்பி சொல்றேன், இந்த இனிஷியேட்டிவ் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 2022 ஜூலை மாசம் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மைட்டி தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரப்பே வந்து எவ்வளவு அவுட்லைக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷத்துக்கு வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, எல்லாத்தையும் சொல்லிட்டு எதுக்காக இந்த இனிஷியேட்டிவ்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து உருவாக்கணும். புரிஞ்சுச்சா? ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து உருவாக்கணும். ஒர்க்கர்ஸ்ன்றது வந்து ஓகே, சரியா, ஆனா வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லயும் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து ஸ்வாயான் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகேவா, அந்த இனிஷியேட்டிவ்ல தான் வந்து இப்போ வந்து இந்த போட்டி வந்து நடத்துறாங்க. ஓகே, போட்டி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அது எந்த மாதிரி போட்டின்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 2 விஷயம் வந்து இந்த போட்டியில வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ரான் இனோவேஷன் சொல்லுவாங்க. சரியா, எப்படி சொல்றது, இது என்ன பண்ணுவாங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு ட்ரானை வந்து பில்டு வந்து பண்ணணும். பண்ற ட்ரானை அட்டானமஸ் ட்ரான்னு சொல்லுவாங்க. ட்ரான்லயே 2 வகை இருக்கு. இப்போ வந்து என் கையில வந்து ஒரு ரிமோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிமோட்ல மேல் பட்டன் அமுக்குனேன்னா ட்ரான் வந்து முன்னாடி போறது, கீழ் பட்டன் அமுக்குனேன்னா ட்ரான் வந்து பின்னாடி போடுறது. சரியா, இது எல்லாத்தையும் நான் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும் தான் வந்து அந்த ட்ரான் வந்து ஓடும். சரியா, இது வந்து நம்ம வந்து இது வந்து மேனுவல். சரியா, அதாவது நான் சொல்ல பண்றது இது. சரியா, அட்டானமஸ் ட்ரான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் நான் வந்து கம்யூனிகேஷன் மட்டும் கொடுப்பேன். சரியா, இந்த பர்பா டான்னு இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு யாராச்சும் வந்து மறைஞ்சிருக்காங்களா, எதிரி படம் வந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டு வா அப்படின்னு சொன்னா அதுவே டேக் ஆஃப் ஆகி அதுவே அந்த இடத்துக்கு போயிட்டு அதுவே வந்து இந்த மாதிரி வந்து அதோட கேமராவை யூஸ் பண்ணி வந்து பார்க்கும். சரியா, அந்த எல்லா விஷயமும் தனித்தனியா அதுவே செய்து பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்க டானை தான் வந்து அட்டானமஸ் டான்னு சொல்லுவாங்க. இந்த போட்டியில என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டானமஸ் டானை வந்து பில்டு வந்து பண்ணணும். இது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காம்போனன்ட் இனோவேஷன் சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், அது என்னடா காம்போனன்ட் இனோவேஷன் கேட்டீங்கன்னா வந்து
உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ட்ரான்ல வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். லைக் வந்து மோட்டாரு, பேட்டரி, கேமரா, சென்சாரு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இந்த எல்லா விஷயத்தையும் திருப்பி சொல்றேன், இந்த எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா. அந்த கண்ட்ரோல் பண்றவனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளைட் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? பிளைட் கண்ட்ரோலர் அதுதான் முக்கியம். சரியா? ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிளைட் கண்ட்ரோலர் வந்து பில்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அட்டானமஸ் ட்ரான் வந்து பில்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து பிளைட் கண்ட்ரோலர், அந்த ட்ரால வந்து கட்டுப்படுத்தும் பாத்தீங்களா, எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண பாத்தீங்களா, அந்த பிளைட் கண்ட்ரோலர் வந்து பில்டு வந்து பண்ணணும். இந்த பிளைட் கண்ட்ரோலர்ல நல்லா வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பிளைட் கண்ட்ரோலர்லயும் ஒரு ப்ராசஸர் வந்து இருக்கும். அதாவது வந்து ஒரு சிப் வந்து இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து போன் இருக்குன்னு வச்சுக்காங்க, ஒரு போனோ ஒரு லேப்டாப்போ இருக்குன்னா அதை வந்து இயங்குறதுக்கு வந்து ஒரு மைக்ரோ சிப் வந்து தேவைப்படும். சரியா? அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிளைட் கண்ட்ரோலுக்கும் ஒரு சிப் வந்து இருக்கும். சரியா? லைக் வந்து சிப்னா என்ன, சிப்பு வந்து இயங்குறது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து தேவைப்படுமா, அது எந்த ப்ராசஸ்ல வந்து இயங்கும் கேட்டீங்கன்னா வேகா ப்ராசஸ்ல வந்து இயங்கும். சிம்பிளா சொல்றேன், ஒரு போட்டி நடக்குது, அது ரெண்டு ஸ்டேஜ் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஒரு இண்டிஜினியஸ், அதாவது எப்படி சொல்றது, ஒரு அட்டானமஸ் டான வந்து பில்ட் பண்ணணும். ரெண்டாவது விஷயத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து இந்த பிளைட் கண்ட்ரோலர் வந்து பில்ட் பண்ணணும். பிளைட் கண்ட்ரோலுக்கு கண்டிப்பா வந்து சிப் வந்து தேவைப்படுமா, அந்த சிப் வந்து எந்த ப்ராசஸ்ல வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வேகா ப்ராசஸர். அதாவது வேகான்றது வந்து இந்தியன் ப்ராசஸர், இந்தியன் சிப்பால உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ் தான் வந்து வேகா ப்ராசஸர். சரியா? அந்த வேகா ப்ராசஸரை யூஸ் பண்ணி நீ பிளைட் கண்ட்ரோலர் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுதான் போட்டி. விளங்குச்சா போட்டி? ஃபர்ஸ்ட் போட்டி ட்ரான் இனோவேஷன், செகண்ட் போட்டி வந்து அந்த காம்போனன்ட்டை வந்து இனோவேட் பண்றது. ஓகே தானே? அதுக்கப்புறம் வந்து அந்த வேகா ப்ராசஸரை பத்தி சொல்லியிருப்பாங்க. வேகா ப்ராசஸர் வந்து எந்த ஆர்கிடெக்சர் கீழே வந்து வரும்னு கேட்டீங்கன்னா ரிஸ்க்வி ஆர்கிடெக்சர் கீழே வந்து வரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சவங்களுக்கு வந்து என்ன தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 65 லட்ச ரூபா. நல்லா வச்சுக்கோங்க, செகண்ட் எடிஷன்ல 65 லட்ச ரூபா தருவாங்க. இது செகண்ட் எடிஷன் சொன்னா, ஃபர்ஸ்ட் எடிஷன்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 40 லட்ச ரூபா கொடுத்துருந்தாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எடிஷன்ல 109 இடத்துல நடந்துச்சு. அதுல 24 டீம்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஜெயிச்சவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 40 லட்ச ரூபா வந்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் எடிஷனுக்கு வந்து எவ்வளவு தராங்கன்னா 65 லட்ச ரூபா வந்து தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? எல்லாமே புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் வந்து என்ஐடிஆர்னா என்னன்னு தெரியணும். அது எந்த இனிஷியேட்டிவ் கீழே நடக்குது. சோயான் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கீழே நடக்குது. அந்த இனிஷியேட்டிவ் எப்ப வந்து டெவலப் பண்ணாங்க, எவ்வளவு கோடிக்கு வந்து டெவலப் பண்ணாங்க, எதுக்காக டெவலப் பண்ணாங்க, அப்புறம் இந்த போட்டியில வந்து எத்தனை எத்தனை ரவுண்ட் இருக்கு, என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றது தெரியணும். அந்த ரெண்டு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, டான் இனோவேஷன் என்ன, காம்பனன்ட் இனோவேஷன் என்ன. இந்த காம்பனன்ட் இனோவேஷன் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஃபிளைட் கண்ட்ரோலர் வந்து பில்டு வந்து பண்ணுவாங்க. சரியா? இந்த ஃபிளைட் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு சிப் வந்து தேவைப்படும். அந்த சிப் வந்து வேகா ப்ராசஸர்ல தான் வந்து பண்ணணும். இந்த வேகா ப்ராசஸர் எந்த ஆர்கிடெக்ட் கீழே வந்து வரும் கேட்டீங்கன்னா ரிஸ்க்வி அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்ட் கீழே வந்து வரும். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து இந்த ரிஸ்க்வி ஆர்கிடெக்ட் இருக்குங்களா, இது வந்து எது கீழே வந்து உருவாக்கி இருப்பாங்கன்னா அதுக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். டிஜிட்டல் இந்தியா ரெசிபி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சரியா? இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இம்போர்ட் பண்ணாம இந்தியாலே அவனுக்கு தேவையான மைக்ரோ ப்ராசஸர் அவனே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து டிஜிட்டல் இந்தியா ரெசிபி அப்படின்ற ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராம். இந்த மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராம் கீழே தான் வந்து இந்த டிஸ்க்வி ஆர்கிடெக்சர் வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் ஒரு மாதிரி இருக்கா நீங்க நான் பேசுறது, இல்ல வழக்கம் போலதான் இருக்கு, இல்ல புரியாத மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு? ஓகே, சூப்பர். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். சரியா? கொலிஷன் ஆஃப் த பில்டிங் அப்படின்ற ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். எதுக்காக இந்த மீட்டிங்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ரெண்டு ஊர் பேர் என்னங்க, ரஷ்யா உக்ரைனா. ரஷ்யா உக்ரைனுக்கு வந்து போர் வந்து போய்கிட்டு இருக்கா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வருஷமா போய்கிட்டு இருக்கு. சரியா? அந்த போர்ல வந்து உக்ரைனை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மீட்டிங்கோட பேர் பார்த்துக்கோங்க, கொலிஷன் ஆஃப் த பில்டிங் அப்படின்றது அந்த மீட்டிங்கோட பேர். இது எங்க நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா பாரிஸ்ல வச்சு நடந்திருக்கும். இல்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கண்ட்ரிஸ் வந்து உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து இந்த மீட்டிங்ல வந்து பேசியிருப்பாங்க. சரியா? இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மீட்டிங் தனியா நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல வச்சு இன்னொரு ஒரு சப் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அந்த மீட்டிங்கோட பேர் பார்த்துக்கோங்க, ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் கொலிஷன் அப்படின்ற ஒரு மீட்டிங். புரிஞ்சுச்சா? மெயின் மீட்டிங் வந்து கொலிஷன் ஆஃப் த பில்டிங், இது பாரிஸ்ல நடந்திருக்கும். அதே மீட்டிங்ல ஒரு சப் மீட்டிங் வந்து நடந்திருக்கும்.
அந்த மீட்டிங்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் கொலிஷன் அப்படின்ற ஒரு மீட்டிங். சரியா? இதுல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து உக்ரைனு கூட சேர்ந்து இன்னும் ஒரு 9 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து லைக் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பேலிஸ்டிக் மிசைல் சொல்லுவாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சைனால இருந்து ஒரு மிசைல் வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து எப்படி சொல்றது, சைனால இருந்து ஒரு மிஷின் வந்து ஏவுறாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல போய் தாக்கு அப்படின்னு சொல்லி வந்து அனுப்புறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 10 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்களா. இங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்காங்களேன், ஜெர்மனியே எடுத்துக்காங்க. சைனால இருந்து இப்ப வந்து ஒரு பேலிஸ்டிக் மிசைல் வந்து விடுறாங்கன்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 10 கண்ட்ரிஸ் வந்து ஒன்னா சேர்ந்து, அதனால சொல்லுங்க, இந்த 10 கண்ட்ரிஸும் இந்த மாதிரி வந்து ஒரு பேலிஸ்டிக் மிசைல் வந்து வருதுன்னா இந்த 10 கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் வந்து பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஒர்க் வந்து பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து எதிரி நாட்டுல இருந்து ஏவுகணை வந்து வருதா அப்படின்றது வந்து டிடெக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. டிடெக்ட் பண்றது மட்டும் இல்லாம டிடெக்ட் பண்ணிட்டு அதை வந்து இன்டர்செப்டர், அதாவது எதிர் தாக்குதல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஜெர்மனிக்குள்ள உள்ள வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து எதிர் தாக்குதல் பண்ணி வந்து அழிச்சிருவாங்க. புரிஞ்சுச்சா? இந்த பேலிஸ்டிக் மிசைலுக்காக, ஆன்டி பேலிஸ்டிக் மிசைலுக்காக வந்து ஒரு 10 பேர் வந்து சேர்ந்து வந்து லைக் வந்து ஒரு கூட்டா வந்து சேர்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒரு 10 பேர் உக்ரைன் கூட சேர்ந்து, உக்ரைனை சேர்த்து இன்னும் ஒரு 9 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யார் யாருன்னு போட்டிருக்காங்க. உக்ரைனு, டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, நார்வே, ஸ்பெயின், ஸ்வீடன் அண்ட் யூகே. சரியா? அவங்க 10 பேர் சேர்ந்து ஒரு டீமா வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எதுக்காக கேட்டீங்கன்னா ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல் கொலிஷனுக்காக. வேற ஏதாவது இருக்காது. ஒரு மீட்டிங் நடந்திருக்கும், அந்த மீட்டிங்ல வச்சு இன்னொரு சப் மீட்டிங் நடந்திருக்கும். சரியா? அதை எத்தனை பேர் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐன்னு சொல்ல தெரியணும். சரியா? அதே மாதிரி வந்து யூஎஸ்ல வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். திருப்பி சொல்றேன், நம்ம ஊருக்கு வந்து எப்படி வந்து ஆர்பிஐ இருக்கோ அதே மாதிரி வந்து யூஎஸ்ஐக்கு வந்து ஒரு பேங்க் வந்து இருக்கும். யூஎஸ்ஏயோட சென்ட்ரல் பேங்க் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கும். சரியா? அதுதான் வந்து அவனோட சென்ட்ரல் பேங்க் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஆர்பிஐயோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங். சரியா? அதாவது இந்த இன்ஃபிளேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்ஃபிளேஷன் பேஸ் பண்ணி லைக் வந்து ரெப்போ ரேட்டை கூட்டுறது, ரெப்போ ரேட்டை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றதுதான் வந்து ஆர்பிஐ. சரியா? அதே மாதிரி வந்து அந்த ஊரோட சென்ட்ரல் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஃபெடரல் ரிசர்வ். நம்ம ஊர்ல வந்து எப்படி வந்து ரெப்போ ரேட்டுன்னு சொல்றோமோ அந்த ஊர்ல வந்து ஃபண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஊரோட இன்ஃபிளேஷனை பேஸ் பண்ணி இந்த ஃபண்ட் ரேட்டை கூட்டுறது, ஃபண்ட் ரேட்டை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை வந்து யார் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த ஃபெடரல் ரிசர்வ் தான் வந்து பண்ணுவாங்க. இந்த ஃபெடரல் ரிசர்வ் இருப்பாங்க பாத்தீங்களா, இவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து ஒரு 5 நல்லா வச்சுக்கோங்க, திருப்பி சொல்றேன், இந்த ஃபெடரல் ரிசர்வ் இருப்பாங்க பாத்தீங்களா, இவன் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 5 டீம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. திருப்பி சொல்றேன், ஒரு 5 டீம்ஸ் வந்து ஒரு 5 ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து கிரியேட் வந்து பண்ணிருக்காங்க. எதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த டீம்ஸ்க்கு வந்து யாரை வந்து ஹெட்டா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஒரு 5 டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 5 டீம்ஸ்க்கு வந்து ஹெட்டா வந்து ஒரு 3 இந்தியர்களை வந்து இந்தியன் ஆர்ஜின்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு 3 இந்தியன் ஆர்ஜின்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஃபர்ஸ்ட் டீமோட பேர் பார்த்துக்கோங்க, கம்யூனிகேஷன். சரியா? அது என்னடா கம்யூனிகேஷன் கேட்டீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ஃபெடரல் பேங்க், அந்த ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்ற ஒரு பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அவன் வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஊரோட ஃபண்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்றாங்க. சரியா? இப்ப வந்து பீப்புளுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சரியா? இந்த மாதிரி எதுக்காக உயர்த்தி இருக்காங்க, இதுமே வந்து இப்ப வந்து உயர்த்திட்டாங்களே, இன்னும் 2 மாசம் கழிச்சு வந்து திருப்பி உயர்த்துவாங்களா, திருப்பி குறைப்பாங்களா அப்படின்னு சொல்லி வந்து பீப்புளுக்கு வந்து நிறைய கன்சர்ன்ஸ் வந்து இருக்கும். சரியா? இதை வந்து அவங்களுக்கு வந்து தெளிவு வந்து படுத்தணும். அந்த தெளிவுபடுத்துறதுக்காக இந்த பர்பா இதனாலதான் வந்து இந்த ஃபண்டை வந்து உயர்த்தி இருக்கோம், இன்னும் 2 மாசம் கழிச்சு வந்து இது வந்து குறைப்போம், அந்த மாதிரி வந்து பதில் சொல்லணும் பாத்தீங்களா. அந்த பதில் சொல்றதுக்காக வந்து ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த டீமோட பேர் பார்த்துக்கோங்க, கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு டீம். சரியா? இதுல வந்து எந்த இந்தியர்களையும் தலைவரா வந்து போட்டிருக்க மாட்டாங்க. 2வது டீம் தான் வந்து முக்கியம். சரியா? 2வது டீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேலன்ஸ் ஷீட் பாலிசிக்காக வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. பேலன்ஸ் ஷீட்னா புரியுதா, லைக் வந்து ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பேங்கோட வரவு எப்படி சொல்றது, சொத்து, கடன். சரியா? அதாவது அதோட இங்கிலீஷ் என்னங்க, பேங்க்ல வந்து எவ்வளவு அசெட் இருக்கு, எவ்வளவு லியபிலிட்டிஸ் இருக்கு எப்படின்றத வந்து நோட் வந்து பண்ணி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரெக்கார்டை நோட் பண்ணி வைப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. சரியா? அந்த டீமுக்கு தான் வந்து நம்மளோட ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? அவங்களோட பேர் பாத்துக்காங்க, ரகுராம் ராஜன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து ஹெட்டா வந்து போட்டிருப்பாங்க. வெறும் ரகுராம் ராஜனை மட்டும் தான் ஹெட்டா போட்டிருப்பாங்கன்னா கிடையாது, அவரை வச்சு வந்து மொத்தம் வந்து 3 பேரை வந்து ஹெட்டா வந்து போட்டிருப்பாங்க அந்த கமிட்டிக்கு. சரியா? அதாவது அந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த டீமுக்கு வந்து மொத்தம் வந்து 3 பேர் வந்து ஹெட்டா வந்து போட்டிருப்பாங்க. அதுல ஒரு ஆள் வந்து நம்ம ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் அப்படின்றதே சொல்ல தெரியணும். இன்னும் 2 பேர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து
கரைன் அப்படின்னு ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெரிமி அப்படின்னு ஒருத்தவங்க. புரிஞ்சுச்சா? ரெண்டாவது டீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து நம்மளோட ரகுராம் ரஞ்சன் வந்து ஹெட்டா வந்து போட்டிருக்காங்க. விளங்குச்சு தானே? இது முக்கியம். மொத்தம் 5 டீம் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 3 பேரை வந்து 3 டீமுக்கு வந்து இந்தியால வந்து ஹெட்டா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது அந்த நியூஸ். சரியா? அடுத்து வந்து 3வது டீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டேட்டா டாஸ்க் ஃபோர்ஸ். சரியா? இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நீ கூட்டுறியா குறைக்கிறான்னு தெரியும்னா உனக்கு வந்து கண்டிப்பா வந்து டேட்டா வந்து தேவைப்படும். எத்தனை பேருக்கு வந்து வேலை இருக்கு, எவ்வளவு பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்காங்க, அவங்க எவ்வளவு சேலரி வந்து வாங்குறாங்க, வேலையில இருந்தா எவ்வளவு சேலரி வந்து வாங்குறாங்க, இப்போதைக்கு வந்து எவ்வளவு இன்ஃபிளேஷன் இருக்கு, இந்த மாதிரி டேட்டா இருந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து ரெப்போ ரேட், அதாவது அந்த ஃபண்ட் ரேட்டை வந்து கூட்டவோ வந்து முடியும். இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த டீமுக்கு அதுக்கு வந்து ஒரு டேட்டா, அதுக்கு வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது அந்த டீமோட பேர். சரியா? அந்த டீம்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஹெட்டா வந்து போட்டிருக்காங்க இந்தியாவில. அவரோட பேர் பார்த்துக்கோங்க, ராஜ் ஷெட்டி அப்படின்றது அவரோட பேர். சரியா? இவர் மட்டும்தான் அந்த டீமுக்கு வந்து ஹெட்டுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மொத்தம் வந்து 3 பேர். ராஜ் ஷெட்டியை சேர்த்து டஃப் அப்படின்னு ஒருத்தவங்க, டஃப் 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 மெக்மில்லியன் அப்படின்னு ஒருத்தவங்க, கெவின் மர்ஃபி அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து 4வது ஒரு டீம் இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு ஒரு டீம் இருக்கும். சரியா? அதுக்கு வந்து யாரை வந்து ஹெட்டா வந்து போட்டிருக்காங்கன்னா ஆஷா சர்மா. அது என்னடா ப்ரொடக்டிவிட்டின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்து வந்துருச்சு. முக்கியமா வந்து இந்த ஏஐ எல்லாம் வந்துருச்சா, இந்த ஏஐயால இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து கூடி இருக்கா, அப்படியே கூடுனாலும் எவ்வளவு கூடி இருக்கு. முன்னாடி வந்து ஏஐ வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேங்க் அப்ளை வந்து ஒரு 1 ஹவர்ல வந்து ஒரு 20 டாக்குமெண்ட் வந்து செக் வந்து பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏஐ வந்தனால வந்து 1 ஹவர்ல வந்து ஒரு 100 டாக்குமெண்ட் வந்து செக் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து பாக்குறதுக்காக கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றது வந்து பாக்குறதுக்காக ஒரு டீம் வந்து போட்டிருக்காங்க. அந்த டீமுக்கு வந்து யாரும் ஹெட்டா போட்டிருக்காங்கன்னா ஆஷா சர்மா வந்து போட்டிருக்காங்க. வெறும் ஆஷா சர்மா மட்டும் தான் போட்டிருக்காங்க கிடையாது, அதையும் தாண்டி இன்னும் 2 பேரை வந்து போட்டிருப்பாங்க. மார்க் ஆண்டர்சன் அப்படின்னு ஒருத்தவங்களும், சார்லஸ் செத் ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்களையும் போட்டிருப்பாங்க. வழங்குச்சாங்க சொன்னதெல்லாம். 5வதா ஒரு டீம் இருக்கும் இன்ஃபிளேஷன் ஃப்ரேம் ஒர்க்குக்காக. அதுக்கு வந்து யாரையுமே போட்டிருக்க மாட்டாங்க. மொத்தம் வந்து 5 டீமை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுல பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து நம்ம ரகுராம் ரஞ்சனையும், டேட்டா டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு வந்து ராஜ் ஷெட்டியையும், ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து ஆஷா சர்மாவையும் போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தான்? எல்லாத்துக்கும் விளங்குச்சுதான்? வேற என்ன இதுல படிக்கணும்னு போனீங்கன்னா, இந்த யூஎஸோட ஃபெடரல் பேங்க், அதாவது யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபெடரல் ரிசர்வ், அதோட சேர்மனையும் பாத்துக்கோங்க, கெவின் அப்படின்னு சொல்ல தெரியணும். கெவின் வாஷ் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ம். அதே மாதிரி வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, ரகுராம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர். சரியா? அதே மாதிரி வந்து ஆஷா சர்மா யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸ் பாஸோட சிஇஓ அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ராஜ் ஷெட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட எக்கனாமிக் ப்ரொஃபசர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அடுத்த விஷயம் வந்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கு ஒரு வாட்டி வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். சரியா? உங்களுக்கு நல்லா தெரியும் இம்போர்ட்னா என்ன, எக்ஸ்போர்ட்னா என்ன. சரியா? அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா மெர்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்னா என்ன. சரியா? மெர்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்னா வந்து எப்படி சொல்றது, அது என்னங்க, அதோட பேர் என்னங்க, இந்த பிசிக்கல் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. லைக் வந்து நீ வந்து அரிசி, இந்த போன்ஸ், வேற என்ன இருக்கு, ஜுவல்லரி, மெடிசன், இந்த மாதிரி ஐடி சம்மந்தப்பட்ட இல்லாம மிச்சம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த பிசிக்கல் குட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து மெர்சன்டைஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மெர்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் வந்து இந்த குவார்டர் நல்லா வச்சுக்கோங்க. இந்த குவார்டர் முக்கியம். ஏப்ரல் டு ஜூன் பினான்சியல் இயர் 2027, ஏப்ரல் டு ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்டர். சரியா? பினான்சியல் இயர் 2027 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இந்தியா வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு, எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்கு, அதுல எவ்வளவு வந்து மெர்சன்டைஸ் எக்ஸ்போர்ட், எவ்வளவு வந்து மெர்சன்டைஸ் இம்போர்ட் அப்படின்றதான் விஷயம். சரியா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மெர்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் நல்லா வச்சுக்கோங்க. இந்த குவார்டர்ல எவ்வளவு வந்து மெர்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருக்கோம்னா 129 பில்லியனுக்கு வந்து பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து போன போன அதாவது 2026 ஒரு பினான்சியல் இயர் குவார்டர் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ஏப்ரல் டு ஜூன், அதை கம்பேர் பண்றப்ப கிட்டத்தட்ட வந்து 15.92% வந்து அதிகமா வந்து பண்ணிருக்கோம். சரியா? இது வந்து மெர்சன்டைஸ்ல. சர்வீஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடி சர்வீஸ், சாஃப்ட்வேர் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவோம் பாத்தீங்களா. அந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து போன பினான்சியல் இயர்ல, அதாவது போன வருஷம் வந்து 97.41 பில்லியன் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 103.41 பில்லியன் வந்து பண்றோம் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. சரியா? மெர்சன்டைஸ்க்கு எவ்வளவு சொன்னேன், 129. யாரோ கூப்பிடுறாங்க. சர்வீஸ்க்கு வந்து 103. சரியா? இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வருது, 232. இந்த பினான்சியல், அதாவது இந்த குவார்டர்ல மட்டும் கிட்டத்தட்ட 232 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருப்போம் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அது வந்து போன இயரை கம்பேர் பண்றப்ப 11% அதிகமா வந்து பண்ணிருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சிச்சா?
ஓகே. ஒரு நல்ல கண்ட்ரிக்கு அழகு. நான் அடிக்கடி இத நான் சொல்லுவேன். ஒரு நல்ல கண்ட்ரிக்கு அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா பண்ணணும். சரியா? இம்போர்ட்ட விட எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா வந்து பண்ணணும். சரியா? எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணினா, அத வந்து சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இம்போர்ட் அதிகமா பண்ணினா, அத வந்து பற்றாக்குறை, அதாவது டெபிசிட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, சர்வீஸ்ல வந்து நம்ம வந்து சர்ப்ளஸ், அதாவது அதிகமா வந்து பண்றோம். சரியா? அதாவது எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா பண்றோம் இம்போர்ட்டோட. எவ்வளவு வந்து சர்ப்ளஸ் வந்து இருக்குன்னா, 49.43. அதாவது எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டோட 49 பில்லியன் வந்து அதிகமா வந்து பண்ணியிருக்கோம். சரியா? ஆனா வந்து இந்த மெர்சன்டைஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, மெர்சன்டைஸ்ல வந்து நம்ம வந்து இன்னும் பற்றாக்குறையில தான் வந்து இருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து, மெர்சன்டைஸ்ல வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணது வந்து 216 பில்லியன். எக்ஸ்போர்ட் எவ்வளவு சொன்னேன்? 129. கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு வந்து பற்றாக்குறையில வந்து இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து 86 பில்லியன் வந்து பற்றாக்குறையில வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மொத்தமா இம்போர்ட்டையும் எக்ஸ்போர்ட்டையும் சேர்த்து வந்து நம்ம சர்ப்ளஸ்ல இருக்குமா பற்றாக்குறையில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து பற்றாக்குறையில தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சரியா? எவ்வளவு வந்து அந்த பற்றாக்குறை கூடியிருக்கும்னு கேட்டீங்கன்னா 37.42 பில்லியன் வந்து கூடியிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ஃபுல்லா வந்து குவார்டர் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் வந்து ஜூன் மாசம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 73 பில்லியன் வந்து இருக்கு. இந்த மெர்சன்டைஸ்ல வந்து 40 இருக்கு, சர்வீஸ்ல வந்து 33 இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதிகமா வந்து நம்ம வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றோம்னா சவுத் ஆப்பிரிக்கா, சிங்கப்பூர், சைனா, ஓமன், மலேசியா இந்த ஜூன் மாசம் மட்டும். சரியா? அதே இது இம்போர்ட் வந்து அதிகமா வந்து ஜூன் மாசம் வந்து எங்க பண்ணியிருந்தோம்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா, சைனா, யுஎஸ், யுஏஇ, தைவான். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்த நிமிஷம் வந்துருங்க. அடுத்த நிமிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நபார்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இங்க எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 1982. சரியா? அதாவது கரெக்டா சொன்னா வந்து ஜூலை 12 1982 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. உங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அக்ரி சம்பந்தப்பட்டது, இந்த ரூரல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வர்றது, இதுதான் வந்து இவனோட முக்கியமான வேலை. திருப்பி சொல்றேன். இவ எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1982 ஜூலை 12 வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து இப்போ வந்து 45 வருஷம் ஆச்சு. சரியா? இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா 45வது அந்த ஈவெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஃபவுண்டேஷன் டே வந்து அப்சர்வ் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த ஃபவுண்டேஷன் டேல வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. என்னத்த லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா கிராமோதயம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கீழே வந்து ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லி வந்து ஹேஷ்டேக் போட்டு. ஓகேவா? சரியா? அது என்னடா ப்ரோக்ராம் கேட்டீங்கன்னா வந்து சின்னதா ஒரு கதை சொல்றேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு எட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல எட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. சரியா? அதாவது ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி சொல்றது? ஒரு ஆடு வேணாம். ஒரு மாடு எடுத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு 4 மாடை வாங்கிட்டு பால் பால் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. சரியா? அவர்கிட்ட நல்லா வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஐடியா இருக்கு. சரியா? இந்த மாதிரி ஒரு 10 மாடை வாங்கி அதுல வந்து பாலை கறந்து வித்து லைக் வந்து பால் தயிர் இல்லைன்னா வந்து பன்னீர் இந்த மாதிரி விஷயத்த வந்து மேக் பண்ணி அதை வித்து காசு சம்பாதிக்கணும், ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து ஒரு ஐடியா வந்து இருக்கு. பட் ஐடியா வந்து இருக்கு. பட் வந்து என்ன இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது? சரியா? எவ்வளவு மணி வந்து இதுக்கு வந்து தேவைப்படும்? சரியா? எவ்வளவு மணி தேவைப்படும்? அந்த மணியை வந்து எங்க வந்து லோனா வந்து வாங்குறது? சரியா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஸ்கீம் இருக்கா? இந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியாது. புரிஞ்சுச்சா? ஐடியா மட்டும் இருக்கும். அந்த ஐடியாவை ரியல் பிசினஸா கன்வெர்ட் பண்றதுக்கான எந்த விஷயமும் அவருக்கு வந்து தெரியாது. சரியா? இவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த கிராமோதயம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவாங்க வந்து இந்த மாதிரி எட்ஸ் மாதிரி இருக்கவங்களை வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடுவாங்க. சரியா? அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங் பண்ணிட்டு லைக் வந்து எப்படி இப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து டீச் வந்து பண்ணுவாங்க. இந்த பருப்பா இப்படிதான் வந்து மணியை வந்து இவ்வளவு மணி தேவைப்படும், இப்படிதான் வந்து இங்க மணியை வந்து வாங்கணும், இந்த ஸ்கீம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அவங்களுக்கு வந்து டீச் வந்து பண்ணுவாங்க. டீச் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான மென்டர்ஷிப் சப்போர்ட், அவங்க வந்து லோன் வந்து அப்ளை பண்றதுக்கு தேவையான சப்போர்ட், அவங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற சப்போர்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம்ல. விளங்குச்சா?
ராமோதயம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஆண்டர்பிரினர்ஸ். சரியா? ஐடென்டிஃபை பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்றது, டீச் பண்றது, மென்டர்ஷிப் சப்போர்ட், லோன் எப்படி வந்து அப்ளை பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஃபவுண்டேஷன் டே. ஃபவுண்டேஷன் டே டேக்கு நடுவில் வந்து கேப் வரக்கூடாது. திருப்பி ஒரு வாட்டி எடிட் பண்ணுங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து மொத்தம் வந்து எத்தனை வருஷம் பாத்துக்கோங்க. 3 வருஷம் அப்படின்றது சொல்ல தெரியணும். இதுல வந்து எத்தனை பேருக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4000 ரூரல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே நான் சொன்னது? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. ரீசெண்டா நம்ம ஒன்றும் படிச்சிருப்போம். யாருக்காச்சும் நான் இருக்கா? இந்த பப்ளிக் எப்படி சொல்றது, இந்த நேஷனல் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். சரியா? அந்த நேஷனல் சேவிங் ஸ்கீம்ல பிரைவேட் கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அனுவட்டி இவ்வளோ நான் இருக்கா. லைக் வந்து அதுல அந்த அனுவட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு நேஷனல் சேவிங் ஸ்கீம்ல வந்து எப்படி சொல்றது, சொல்ல வர்றது புரியுதா? இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை பார்க்குறேன். சரியா? இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இருக்கு. சரியா? நான் என்ன பண்றேன்னா என்னோட சம்பளம் வந்து ஒரு 60,000 ரூபாய் இருக்குன்னா அது ஒரு மாசம் மாசம் இவ்வளவு ருபீஸ் வந்து சேவ் வந்து பண்ணிருக்கேன். என்ன நேஷனல் சேவிங் ஸ்கீம்ல. சரியா? ஒரு 30 வருஷம் கழிச்சு வந்து என் கையில வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னா, அதாவது ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்குன்னா, இந்த 50 லட்ச ரூபாவை வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவாங்க. எப்படி வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு இதுல வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணுவாங்க. ஒன்னு வந்து அனுவட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அது பேர் என்னங்க, பல்கா வந்து கொடுத்துருவாங்க. சரியா? இப்ப வந்து 50 லட்சம் இருக்குன்னா அதுல வந்து 30 லட்ச ரூபாய் பல்கா வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 20 லட்ச ரூபாவை எனக்கு மாசம் மாசம் பென்ஷன் வழியா வந்து தருவாங்க. சரியா? அந்த பென்ஷன் வழியா தராங்க பாத்தீங்கன்னா அதான் வந்து அனுவட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த பிரைவேட் செக்டர்ல வந்து முன்னாடி வந்து அனுவட்டி வந்து 40% இருந்திருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து பல்கா கொடுக்கறது வந்து 60% இருந்திருக்கும். அதை வந்து மாத்திருப்பாங்க. எவ்வளவு மாத்திருப்பாங்க? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து 12 லட்சத்துக்கு மேல வந்து வாங்குறவங்களுக்கு 40% இருந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து மாத்திருப்பாங்க. அதாவது அனுவட்டி கேக்குறேன். இந்த மாசம் மாசம் பென்ஷனா கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா அது 40 இருந்து எவ்வளவு மாத்திருப்பாங்க? பல்கா கொடுக்கறது தான் 80 மாத்திருப்பாங்க. சரியா? சொல்ல வந்து ஞாபகம் இருக்கா? அந்த நியூஸ் ஞாபகம் இருக்கா? நான் திருப்பி ஞாபகப்படுத்தணுமா? அது அதுக்காச்சும் எங்கேயாச்சும் தெரிய 60. அதாவது 40 60 இருந்துருப்பாங்க. 40 வந்து அனுவட்டியில வந்து கொடுப்பாங்க, 60 வந்து பல்கா வந்து கொடுப்பாங்க. அதை மாத்திருப்பாங்க. சரியா? 40ல இருந்து 20ஆகவும் 60ல இருந்து 80ஆகவும் மாத்திருப்பாங்க. கரெக்டா? புரியுதா? படிச்சிருப்போம். நான் இருக்கா கரெக்டா வந்து இந்த இன்னைக்கு இந்த மே 15 16 அந்த சமயத்துல படிச்சிருக்கோம். ஓகேவா? அதை நான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க. சரியா? இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஆக்சிஸ் மேட்ச் லைஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து புதுசா வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் சேவிங் ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்மார்ட் ரிட்டைர்மெண்ட் இன்கம் வித் சஸ்டெயின்ட் ஏர்னிங் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் வந்து புதுசா வந்து கொண்டு வராங்க. இந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்க பாத்தீங்களா அவங்களுக்காக கொண்டு வராங்க அப்படின்றதான் விஷயம். இதுல வந்து நான் ஃபுல்லா வந்து இந்த அனுவட்டியை பத்தி தான் வந்து பேச போறேன். திருப்பி சொல்றேன், ஃபுல்லா பேச போறது இந்த அனுவட்டியை பத்தி தான் வந்து பேச போறேன். சரியா? இந்த பல்கா கொடுக்கறது வந்து விட்டுருங்க. சரியா? இந்த அனுவட்டி வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு வேலை பார்த்த பிறகு என் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் இருக்குன்னா அதுல வந்து பல்கா வந்து எவ்வளவு தருவாங்க? ஒரு 80% கொடுத்து மிச்சம் 20% வந்து எனக்கு வந்து மாசம் மாசம் வந்து தருவாங்கன்னா 50 லட்சம் ரூபாயில 20% எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு எவ்வளவு வரும்?
10 லட்ச ரூபாவை அதை வந்து மாசம் மாசமா பிரிப்பாங்க. அந்த கதையெல்லாம் வேணா, ஒரு மாசத்துக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 50,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த 50,000 மொத்தமா உனக்கு தராம, திருப்பி சொல்றேன், இந்த சேவிங் ஸ்கீம் வந்து எப்படி வேலை செய்யுன்னு பாத்துக்கோங்க. அதாவது இந்த ரிட்டைர்மெண்ட் இன்கம் ஸ்கீம் வந்து எப்படி வேலை செய்யும்னா வந்து, இந்த 50,000 வந்து மாசம் மாசம் உனக்கு வந்து பென்ஷன் மாதிரி தரான்னு வச்சுக்கோங்க. அதை வந்து மொத்தமா தராம அதை வந்து ரெண்டா வந்து பிரிப்பாங்க. சரியா? அந்த பிரிக்கிறது பாத்துக்கோங்க, 60 40 பிரிப்பாங்க, இல்ல 70 30 பிரிப்பாங்க, இல்ல 80 20 பிரிப்பாங்க, இல்லைன்னா வந்து 90 10 பிரிப்பாங்க. திருப்பி சொல்றேன், 60 40 70 30 80 20 90 10. சரியா? இது எல்லாமே வந்து உன்னோட விருப்பம் தான். நீ என்ன சொல்றியோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 80 20 எடுத்துக்காங்க. இந்த சேவிங் ஸ்கீம் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன்னா, எனக்கு வந்து இந்த மாசம் மாசம் 50,000 வருது பாத்தீங்களா? இது எப்படி வரும்னு கேட்டேன்னா வந்து, 80னா வந்து இந்த 50,000 80% எவ்வளோ? 40,000 இந்த 40,000 எனக்கு வந்து மொத்தமா வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 10,000 இருக்கு பாத்தீங்களா? அது வந்து மார்க்கெட், லைக் வந்து இந்த என்எஸ்சி மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா? என்எஸ்சி மார்க்கெட்ல முக்கியமா வந்து நிப்டி 50, அது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நிப்டி 50னா என்ன ஏதுன்னு. இந்த நிப்டி 50 மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இப்போ வந்து மாசம் 50,000 இருக்குன்னா அதுல வந்து 40,000 எனக்கு கொடுத்துருவாங்க. வழக்கமா கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 10,000 இந்த என்எஸ்சி மார்க்கெட்டை பேஸ் பண்ணி, லைக் வந்து இந்த நிப்டி 50 வந்து உயர்ந்துருச்சுன்னு வச்சுக்காங்க. ஒரு 10% உயருதுன்னா என்னோட இந்த மிச்சம் இருக்க 10,000 இருக்கு பாத்தீங்களா? அதுல 10% 1,000 உயர்ந்து எனக்கு வந்து 11,000. நார்மலா 10,000 தான் தருவாங்க. இப்போ வந்து இப்போ வந்து 10,000 கூடி இருக்கா? அப்ப வந்து எனக்கு வந்து மாசம் வந்து 51,000 கிடைக்கும். புரிஞ்சுச்சா நான் சொல்ல வருது? நார்மலா வந்து மத்த ரிட்டைர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து இப்படிதான் இருக்கும். அனுவட்டி பிளான்னா உனக்கு வந்து 50,000 மாசம் வருதுன்னா 50,000 மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து புதுசா ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த அனுவட்டியில வந்து ரெண்டா பிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. விளங்குச்சு தானே? ஏதாச்சும் எங்கேயாச்சும் புரியல? நான் சொல்றது எங்கேயாச்சும் புரியல, வேகமா இருக்கு, ஒண்ணுமே புரியல அப்படின்னா சொல்லிருங்க. இன்னொரு வாட்டி கூட சொல்றேன். ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வந்து இப்போ ஒரு கம்பெனில வந்து வேலை பார்க்குறீங்க. சரியா? அந்த வேலை பார்க்குறப்ப நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரியா? உங்களுக்காக ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கும். என்பிஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். சரியா? அந்த ரிட்டைர்மெண்ட் சேவிங் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் வந்து இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து, மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த என்பிஎஸ் கீழே வந்து போகும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து 30 வருஷம் வந்து வேலை பார்க்குறீங்கன்னா, ஒவ்வொரு மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த என்பிஎஸ் கீழே வந்து போகும். இப்போ வந்து 30 வருஷம் கழிச்சு வந்து உன்னோட இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்ல ஒரு 50 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 50 லட்ச ரூபாவை ரெண்டா வந்து உனக்கு வந்து பிரிச்சு தருவாங்க. அனுவட்டின்னு சொல்லுவாங்க, பல்க்னு சொல்லுவாங்க. இந்த பல்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தமா. சரியா? இப்ப வந்து ஒரு 50 லட்ச ரூபாவை 30 லட்ச ரூபா வந்து மொத்தமா வந்து உன் கையில வந்து கொடுத்துருவாங்க. இந்த அனுவட்டினா என்னன்னு கேட்டீங்கன்னா, மிச்சம் இருக்கு 20 லட்ச ரூபா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 20 லட்ச ரூபாவை உனக்கு வந்து மாசம் மாசம், லைக் வந்து இந்த 20 லட்ச ரூபா வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பாங்க. அவன் வந்து மாசம் மாசம் பென்ஷன் மாதிரி வந்து கொடுப்பாங்க. லைக் வந்து 20 லட்ச ரூபாவை ஒரு மாசத்துக்கு அவ்வளவு அப்படின்னு பிரிச்சுப்பான். அந்த கணக்குப்படி வந்து பிரிச்சு உனக்கு வந்து 50,000 50,000 இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. சரியா? வழக்கமா இப்படிதான் வந்து கொடுப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க வந்து, இந்த ஆக்சிஸ் மேட்ச் லைஃப் இருப்பான் பாத்தீங்களா? அவன் வந்து இது வந்து புதுசா வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. லைக் வந்து உனக்கு 50,000 மட்டும் தராம, இந்த 50,000 நான் ரெண்டா பிரிச்சு வந்து தரேன்ப்பா, உன்னோட செலக்ஷன் படி. சரியா? இந்த 50,000 ரெண்டா பிரிச்சு வந்து தரேன். என்ன சொல்றாங்க கேட்டேன்னா வந்து, லைக் வந்து 80% 20%. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 80% 20% நீ வந்து பிரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 80% வந்து மொத்தமா கொடுத்துருவேன். 50,000 80% எவ்வளோ? 40,000 மொத்தமா கொடுத்துருவேன். மிச்சம் இருக்க 10,000 இந்த நிப்டி 50ல இருந்து இருக்கும் பாத்தீங்களா? இந்த ஷேரோட மதிப்பு கூடுச்சுன்னா, அந்த கூடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உனக்கு வந்து கூட தருவேன். சரியா? உதாரணத்துக்கு 10% கூடுச்சுன்னா உனக்கு வந்து 10,000 பிளஸ் 10% எவ்வளோ? 1,000. 11,000. மொத்தம் வந்து 40 பிளஸ் 11 51,000 இந்த ஸ்கீம் வழியா வந்து தருவாங்க. வழங்குச்சா? நார்மலா எல்லாரும் 50,000 கொடுப்பாங்க. வெறும் 56,000 கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிப்டி 50 குறைஞ்சிச்சுன்னா குறையறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உனக்கு 49,000 வரும். கூடுறதுக்கு ஏற்ற மாதிரி 55,000 கூட வந்து வரும். சரியா? அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை செலக்ட் பண்றது வந்து உன் உரிமை தான். சரியா? இந்த மாதிரி வந்து 60% வந்து எனக்கு வந்து நார்மலா தாங்க, 40% வந்து நிப்டி 50 பேஸ் பண்ணி தாங்க, அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து 90% வந்து நார்மலா தாங்க, வெறும் 10% மட்டும் அந்த நிப்டி 50 பேஸ் பண்ணி தாங்க அப்படின்றது வந்து நீயே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளானோட பேர் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ரிட்டைர்மெண்ட் இன்கம் வித் சஸ்டெயின் ஏர்னிங் பிளான் அப்படின்றது அந்த பிளானோட பேர். யார் கொண்டு வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க, ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இருப்பான் பாத்தீங்களா? அவன் தான் வந்து இந்த பிளானை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, 3 ஸ்போர்ட்ஸ் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இன்டர்நேஷனல் பிசிக்ஸ் ஒலிம்பியாட் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட் வந்திருக்கும். சரியா? இதை பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். இன்டர்நேஷனல் பிசிக்ஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் எத்தனாவது எடிஷன் கேட்டீங்கன்னா 57வது எடிஷன் வந்து நடந்திருக்கும். இல்ல என்ன சிறப்பு சொன்னா,
இந்திய சார்பா வந்து 5 பேர் தான் வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க. திருப்பி சொல்றேன், இந்திய சார்பா வந்து 5 பேர் தான் வந்து கலந்துகிட்டு இருப்பாங்க. 5 பேர் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். அதனால வந்து இதோட பதக்கப்பட்டியல்ல வந்து இந்தியா வந்து நம்பர் 1 இடத்துல இருந்திருப்பாங்க. யார் யார் கூட வந்து அந்த நம்பர் 1 வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, கஜகஸ்தான், சைனா, ரஷ்யா, சவுத் கொரியா, தைவான். சரியா? இவங்க கூட ஒரே நிமிஷம். புரிஞ்சுச்சா? திருப்பி சொல்றேன் இந்த நியூஸ். ஆக்சுவலா வந்து இன்டர்நேஷனல் பிசிக்ஸ் ஒலிம்பியாடோட 56வது எடிஷன் வந்து நடந்திருக்கும். எங்க நடந்திருக்குன்றது முக்கியம். கொலம்பியால வச்சு வந்து நடந்திருக்கும். சரியா? இதுல வந்து இந்தியா சார்பா வந்து 5 பேர் கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க. 5 பேரும் கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்தியால கலந்துகிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து யார் வந்து ட்ரைனிங் அண்ட் மென்டர் வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து HPCSC அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து ட்ரைனிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த 5 பேரை வந்து யார் வந்து லீட் பண்ணியிருப்பாங்க? இந்த 5 பேரை யார் லீட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ப்ரொஃபசர் அன்வேஷ் மசும்தர் அப்படின்னு ஒருத்தவங்களும், டாக்டர் லீனா ஜோஷி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் வந்து லீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். வந்துச்சா? ஒரு மாதிரி விட்டு விட்டு அங்கங்க கேட்டுச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதையும் நம்ம படிச்சிருப்போம். சரியா? இந்த மாதிரி வந்து அண்டர் 23 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் எடிஷன் இன்னாகுரல் எடிஷன் வந்து நடக்குது அப்படின்ற படிச்சிருப்போம். இப்போ வந்து அந்த ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சரியா? எங்க முடிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா சைனால வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல வந்து இந்தியா வந்து எத்தனை மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 16 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுல வந்து 3 கோல்டு, 4 சில்வர், 9 பிரான்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓவரால் மெடல் டேலியில வந்து இந்தியா வந்து 4வது இடத்துல இருந்திருப்பாங்க அப்படின்றதே சொல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருந்திருப்பாங்க 23 கோல்டோட. செகண்ட் வந்து ஜப்பானும், 3வது வந்து உஸ்பெகிஸ்தானும் வந்து இருந்திருப்பாங்க. இந்தியா வந்து 4வது இடம். சரியா? இந்தியால எத்தனை மெடல்னு சொன்னேன்? 16 மெடல்னு சொன்னேன்னா இதை வந்து ரிலே இவெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல மட்டும் மொத்தம் வந்து 4 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா? இந்த 4 மெடல்ல லைக் வந்து மிக்சடு ரிலே, அதாவது மொத்தம் வந்து ரிலேனா வந்து மொத்தம் வந்து 4 பேர் வந்து ஓடுவாங்க. சரியா? அதுல 2 உமன்ஸ் 2 மென்ஸ் வந்து ஓடுச்சுன்னா அது வந்து மிக்சடு ரிலேன்னு சொல்லுவாங்க. இந்த மிக்சடு ரிலேலையும் 4x400 உமன்ஸ் ரிலே இருக்கும். சரியா? இந்த 2 ரிலேலையும் இந்தியா வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து மென்ஸ்ல வந்து 4x400ல வந்து சில்வரும், உமன்ஸ்ல வந்து 4x100 ரிலேல வந்து சில்வரும் வந்து வாங்கியிருப்பாங்க. மொத்தம் வந்து ரிலேல மட்டும் ஒரு 4 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆனந்த் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஜாவலின்ல வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா? ஸ்ராவணி சச்சின் அப்படின்னு ஒருத்தவங்க. சரியா? இவங்க வந்து மொத்தம் வந்து 3 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுல வந்து 2 கோல்டு 1 பிரான்ஸ் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா? எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து நான் சொன்ன கோல்டை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. நான் பேசுறது கேக்குதா? நான் அப்படியே பேசியே முடிச்சிட்டேன். எது முடி கேட்டுச்சு? எது முடி கேட்டுச்சு? ஓகே. மொத்தம் வந்து 4 கோடி. சரியா? அதுல வந்து ரிலேல வந்து 2 வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜாவலின் அந்த ஆனந்த் சிங் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து 1 வாங்கியிருப்பாரு.
இன்னொரு கோல்டு வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து எதுல ஒன்னொன்னு மொத்தம் 4 கோல்டு இல்ல 3 தான் சொல்லியிருக்கேன். கேக்குதா? இது என்னங்க கட் ஆகிக்கிட்டே இருக்கு? இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க முடியல. சரி 10ஆம் நிமிஷம் எடுத்துக்கோங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். ஆக்சுவலா வந்து கிரிக்கெட் சரியா? ஆக்சுவலா வந்து இந்த கிரிக்கெட்ல வந்து இந்த சரியா கேட்க முடியாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஒரு கிரிக்கெட் இருக்கும் சரியா? டெஃப் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க சரியா? அதுல வந்து ஒரு உமன்ஸ் டெஃப் உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து இப்போ வந்து ஒரு மேட்ச் வந்து விளையாண்டுருப்பாங்க. யார் கூட வந்து விளையாண்டுருப்பாங்க கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட வந்து விளையாண்டுருப்பாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து அந்த மேட்ச் வந்து 5 மேட்ச் சரியா? அதுல 5லயும் இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அந்த சீரீஸையும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்த டெஃப் கிரிக்கெட்ல ஒரு உமன்ஸ் வந்து ஒரு T20 சீரீஸ் ஜெயிக்கிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க, யார் அதிக ரன் அடிச்சிருப்பாங்க, யாரு கேப்டன், யார் வைஸ் கேப்டன், இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, ஸ்ரீலங்கால நடந்திருக்கும் சரியா? ஸ்ரீலங்கால டி சோயாசா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு ஒரு ஸ்டேடியம் இருக்கும். அங்க வச்சு இந்த டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கும். வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டெஃபுக்காக வந்து T20 கப் வந்து நடக்க போகுது. எங்க வச்சு நடக்க போகுதுன்னா வந்து டெல்லியில வச்சு நடக்க போகுது. பிப்ரவரி 2028 வந்து நடக்க போகுது. அதே மாதிரி வந்து மார்ச் 2027 இந்த உமன்ஸ் டெஃபுக்காக ஒரு ட்ரை சீரிஸ் வந்து நடக்க போகுது. T20 ட்ரை சீரிஸ் வந்து நடக்க போகுது. இந்தியா ஸ்ரீலங்கா ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ வந்து இதுல வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா வழங்குச்சா? சிம்பிளான விஷயம். ஓகே, இது வந்து நேத்தே படிச்சது இந்த நியூஸ். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சைனால வந்து ஒரு ராக்கெட் இருக்கும். திருப்பி சொல்றேன், ஒரு சேட்டலைட்டையோ ஒரு ஏர்கிராப்டையோ விண்ணுக்கு வந்து கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு கண்டிப்பா வந்து ஒரு ராக்கெட் வந்து தேவைப்படும் சரியா? அந்த மாதிரி வந்து சைனால இருக்க ஒரு ராக்கெட் தான் வந்து லாங் மார்ச் 10B அப்படின்னு ஒரு ராக்கெட். இந்த ராக்கெட்டை பத்தி என்ன படிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இப்ப ராக்கெட்ல வந்து 2 பார்ட் இருக்கும். திருப்பி சொல்றேன், ராக்கெட்ல வந்து ஒரு 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ராக்கெட்டை வந்து லிஃப்ட் பண்ணும் சரியா? அதாவது உந்தி மேல இருக்கும் சரியா? செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணா வந்து ஒன்ஸ் வந்து இந்த லைக் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து போன பிறகு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிமூவ் ஆகி கீழே வந்து விழுந்துரும். ஒரு கடல்லயோ ஒரு நிலத்திலேயோ வந்து விழுந்துரும். செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ராக்கெட் வந்து மேல வந்து இன்னும் வந்து கொண்டு போகும் சரியா? புரிஞ்சுச்சா? ஐயோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து லிஃப்ட் ஆகும் சரியா? லிஃப்ட் ஆகிட்டு வந்து கீழே வந்து விழுந்துருமா? இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த கீழே விழுந்ததை இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை அப்படியே வந்து விட்டுருந்தாங்க. வந்து புதுசா வந்து இன்னொரு ராக்கெட் வந்து உருவாக்கணும்னா திருப்பி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து திருப்பி வந்து கிரீன்ஃபீல்ட், அதாவது திருப்பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து உருவாக்குற மாதிரி தான் இருக்கும் சரியா? ஆனா வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ராக்கெட்டோட செலவு தான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு வாட்டியும் புதுசு புதுசா வந்து உருவாக்காம அதை ரீயூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து யார் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்பேசஸோட ஃபால்கன் 9 ராக்கெட் அப்படின்னு ஒரு ராக்கெட் இருக்கும். அவன் தான் வந்து இந்த ரீயூஸ் டெக்னாலஜி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணியிருப்பான். எப்படி வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ராக்கெட் வந்து மேல வந்து போகுதுன்னா ஒன்ஸ் வந்து அது லிஃப்ட் பண்ண முடிஞ்சோடனே அந்த ஸ்டேஜோட வேலை வந்து முடிஞ்சிடும். அது வந்து அப்படியே வந்து கீழே வந்து விழுந்துரும். இந்த ஃபால்கன் 9 வந்து என்ன பண்ணானா அந்த கீழே விழுகிறது வெட்டிக்கலா விழுகுற மாதிரி, எப்படி வந்து மேல போகுது மேல வந்து வெட்டிக்கலா வந்து போதோ அதே மாதிரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட வேலை முடிஞ்ச பிறகு அது வெட்டிக்கலா கீழே விழுகுற மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த டெக்னாலஜியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லெக் மெத்தட்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், LEG லெக்னு சொல்லுவாங்க, லெக் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து சைனால வந்து இந்த லாங் மார்ச் 10 ராக்கெட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 10 ராக்கெட்டுக்கு இப்போ வந்து ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கீழே விழுது பாத்தீங்கன்னா அதை வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி வந்து கண்டுபிடிக்கிறாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? எந்த ராக்கெட்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா லாங் மார்ச் 10B வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த மாதிரி வந்து யூஎஸ்க்கு அப்புறம் வந்து ஃபால்கன் 9 வந்து யூஎஸ் ராக்கெட்டா, யூஎஸ்க்கு அப்புறம் வந்து இந்த டெக்னாலஜி வந்து கொண்டு வருது சைனாக்காரன் தான் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? நான் பேசுறது கேக்குதா? இருக்கீங்களா? நான் வந்து தனியா பேசுறேன் நான் போற மாதிரி. இவன் எப்படி கீழே கொண்டு வர போறான்னு கேட்டீங்கன்னா கீழே விழுது பாத்தீங்கன்னா கடல்ல விழுவுமா, கடல்ல வந்து ஒரு நெட்டு மாதிரி கனெக்ட் பண்ணிடுவாங்க சரியா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு 4 ஹூக் இருக்கும்.
அந்த நாலு ஐயோ இந்த 4 ஹூக் இருக்கும் சரியா. இந்த 4 ஹூக் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கீழே வருவப்ப இந்த 4 ஹூக் வந்து அந்த நெட்ல வந்து கனெக்ட் ஆயிடும் சரியா. இதனால வந்து அது வந்து கடலுக்குள்ள விழுகாம அந்த நெட் மேல வந்து விழுந்துரும். நெட் மேல விழுந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ அடுத்த வாட்டி வந்து அவன் வந்து திருப்பி வந்து ரீயூஸ் வந்து பண்ணிடுவான் சரியா. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் வந்து இந்த டெக்னாலஜி. இதை பில்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா சைனா தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட்டை பில்ட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து சைனா அகாடமி ஆஃப் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் யோசிச்சு பண்ணணும். புரிஞ்சுச்சு தானே நான் சொல்ல வந்ததெல்லாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எந்த இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து 7YF100K அப்படின்னு கெரோசின் லிக்விட் ஆக்சிஜனோட இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோல சொல்றேன்னா சொல்லிடுவேன் சரியா. அப்பப்போ வந்து இந்த மாதிரி கட் ஆகி இந்த மாதிரி வந்து இங்க குரல் உள்ள போச்சுன்னா எனக்கு அந்த ஃப்ளோ வந்து வராது. அந்த மாதிரி வராம இருக்கப்ப சொல்லிடுங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒழுங்கா சொல்லல, அந்த இடத்துல ஒழுங்கா சொல்லல, புரியல அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் கரெக்டா வந்து திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுவேன். புரிஞ்சுதானே இந்த நியூஸ்? சிம்பிளான விஷயம். இந்த ரீயூசபிளுக்காக ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க, சைனா கொண்டு வராங்க. ஆல்ரெடி யூஎஸ்ல அந்த டெக்னாலஜி இருக்கு. அதே மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து இவங்க கொண்டு வராங்க. அது வந்து என்ன டெக்னாலஜி, அதுல எத்தனை ஹூக் வந்து யூஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். எந்த ராக்கெட்ல வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. அந்த ராக்கெட் வந்து பில்ட் பண்ணது யாருன்னு பாத்துக்கோங்க. வேற ஏதோ இதுல இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும் சரியா. லைக் வந்து இதுல வந்து எப்பவுமே ஆஸ்ட்ரோனாட் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து 2000 ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரியா. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, இதுல எப்பயுமே ஆஸ்ட்ரோனாட் வந்து இருப்பாங்க சரியா. கிட்டத்தட்ட வந்து 2000 தானே யாராச்சும் கூகுள்ல பாத்துருவாங்க. கிட்டத்தட்ட வந்து 2000 அதுல வந்து கண்டினியூஸா வந்து ஆஸ்ட்ரோனாட் வந்து இருந்துட்டு வந்து வராங்க. இப்போதைக்கு எத்தனை ஆஸ்ட்ரோனாட் வந்து அங்க இருந்து இருக்காங்கன்னா 7 ஆஸ்ட்ரோனாட் வந்து இருக்காங்க. இப்போ வந்து இன்னும் வந்து அடிஷனலா வந்து 3 பேர் வந்து அங்க வந்து போக போறாங்க அப்படின்றதான் விஷயம். எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வந்து போக போறாங்கன்னா ரஷ்யாவோட சோயஸ் MS-29 அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கும். அது வழியா வந்து மூணு 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 ஆஸ்ட்ரோனாட் வந்து அங்க வந்து போறாங்க அப்படின்றதான் விஷயம். யார் யாரு போறான்னு பாத்துக்கோங்க. ஒண்ணு வந்து அனில் அப்படின்னு ஒருத்தவங்க. இன்னொரு இன்னொரு ஒருத்தவங்க வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ரோஸ் காஸ்மோஸ் ராஸ் காஸ்மோஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சரியா. ரோஸ் காஸ்மோஸ் அப்படின்னு ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு ஒருத்தவங்க. இந்த 3 பேர் வந்து இப்ப வந்து போறாங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா? திருப்பி சொல்லலாம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து எப்பயுமே ஆஸ்ட்ரோனாட் இருப்பாங்க. இப்போதைக்கு வந்து 7 பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு 3 பேர் வந்து போறாங்க. இந்த ஏர்கிராப்ட்ல வந்து போறாங்க அப்படின்றது முக்கியம். இந்த ஏர்கிராப்ட் வந்து எங்க இருந்து லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா கஜகஸ்தான் வச்சு வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஸ்பேஸ் கிராப்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். இல்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த ராக்கெட்ல வந்து போறாங்க பாத்தீங்கன்னா இந்த சோஎஸ் MS-21 ஸ்பேஸ் கிராப்ட்ல வந்து போறாங்க பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இது வந்து நார்மலா ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போறேன்னா பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டி நீ இறங்கி அந்த ஸ்பேஸ் சென்டருக்கு வந்து நடந்து வந்து போயிடலாம். இப்போ வந்து இது வந்து ஸ்பேஸ்ல வந்து உன்னால வந்து இறங்கி தான் வந்து போக முடியாது. என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா டாக்கிங் சொல்லுவாங்க சரியா. அந்த படப்பேர் என்னங்க, ஏதோ ஒரு படத்துல வந்து பண்ணுவாங்களே. லைக் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நான் கரெக்டா சொல்றேனே. இப்ப வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ராக்கெட் வந்து அங்க இருக்கும் சரியா. இவன் வந்து இந்த சோயஸ் வந்து கொண்டு போறானா இந்த ராக்கெட்டை போய் வந்து பக்கத்துல போய் நிப்பாட்டிடுவான். நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுவானா இந்த ராக்கெட்டுக்கும் அந்த ராக்கெட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்கும் சரியா. பாலம் மாதிரினா ஒரு பாதை மாதிரி வந்து ஒரு இது வந்து மேக் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து இங்க இருந்து அங்க வந்து நடந்து வந்து போவாங்க சரியா. இந்த மாதிரி போறாங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டாக்கிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. விளங்குச்சு தானே? அந்த மாதிரி தான் போவாங்க. இந்த சோயஸ்ல வந்து போயிட்டு அங்க வந்து ஆல்ரெடி வந்து ISS பிரிச்சல் மாடூல் அப்படின்னு ஒரு இது இருக்கும் சரியா. அங்க வந்து என்ன பண்ணுவாங்க நடந்து வந்து போயிருவாங்க. நடந்து போயிட்டு அங்க வந்து ரிசர்ச் வந்து பண்றது. இது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது இது வந்து ரொட்டேஷன் மாதிரி. இப்ப வந்து 3 பேர் வந்து போயிருக்காங்கன்னா 3 பேர் போனனால அங்க இருக்க ஆல்ரெடி முன்னாடியே ஒரு 3 பேர் போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அந்த 3 பேர் வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்து பூமிக்கு வந்து வருவாங்க. இந்த மாதிரி இப்ப வந்து 3 பேர் போயிருக்காங்களா போனனால 3 பேர் வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. அந்த 3 பேரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ் வில்லியம்ஸ் ஒருத்தவங்க, செர்ஜி ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து செர்கி அப்படின்னு ஒருத்தவங்க. விளங்குச்சுதானே? நான் சொன்னது பாத்தீங்களா? அது எந்த வருஷத்துல இருந்து இருக்காங்க? 2000 2001 அது பாத்தீங்களா? 1992.
ஆ 2000 சரியா? 2000ல இருந்து குரூ வந்து எப்போ வந்து போயிருந்தாங்கன்னா 2000ல இருந்து போயிருந்தாங்க சரியா? இன்னமும் வந்து கிட்டத்தட்ட வந்து 26 வருஷமா வந்து ஆஸ்ட்ரோனாட் வந்து கண்டினியூஸா வந்து இருக்காங்க. இந்த ஒரு மாதிரி ரொட்டீன்ஸ்ல தான் போவாங்க. இப்போ 3 பேர் போறாங்கன்னா 3 பேர் வந்து திருப்பி வந்து வருவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து 3 பேர் போயிருக்காங்க. இந்த 3 பேர் வந்து எவ்வளவு நாள் வந்து அங்க இருந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா 8 மாசம் இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 261 நாள் வந்து இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து 2027 வந்து ரிட்டர்ன் ஆயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? ரொம்ப வளவலன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மணி ஆயிடுச்சா? ஐயோ! அடுத்து வந்து ஐசிசியோட ஹால் ஆஃப் ஃபேம் சரியா? இந்த கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க பாத்தீங்களா? கிரிக்கெட் விளையாண்டவங்களே வந்து முக்கியமான ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து கௌரவிக்கிற ஒரு விருது தான் வந்து ஹால் ஆஃப் ஃபேம்னு சொல்லுவாங்க. இந்த விருது வந்து எப்போ தராங்கன்னு கேட்டீங்கன்னா எப்பல இருந்து தராங்க கேட்டீங்கன்னா 2009ல இருந்து சரியா? 2009ல இருந்து இந்த விருது வந்து தராங்க. இப்போ வந்து ஒரு 3 பேருக்கு வந்து தந்திருக்காங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா சௌரவ் கங்குலி அப்படின்னு ஒருத்தவங்க, இன்னொன்னு வந்து கெவின் பீட்டர்சன் அப்படின்னு ஒருத்தவங்க, மூணாவது வந்து ஒரு பெண்மணி, அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க அஞ்சும் சோப்ரா அப்படின்னு ஒருத்தவங்க. புரிஞ்சுச்சு தானே? இந்த 3 பேருக்கு இந்த வருஷம் வந்து போன வருஷம் வந்து ஒரு 7 பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா எம்எஸ் தோனி, கிரீன் ஸ்மித் இந்த மாதிரி ஒரு 7 பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 3 பேருக்கு வந்து இப்ப வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதா விஷயம். இது வரைக்கும் 2009 எத்தனை பேருக்கு வந்து இந்த ஹால் ஆஃப் ஃபேம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 125 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுல வந்து உமன்ஸ் இந்தியன் உமன்ஸ்ல வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா 3 உமன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து மூணாவதா வந்து இந்த அர்ஜுன் சோப்ராக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதான் விஷயம். முன்னாடி இருக்க 2 பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நீத்து டேவிட் அப்படின்னு ஒருத்தவங்க, டயானா அப்படின்னு ஒருத்தவங்க. விளங்குச்சு தானே? புரிஞ்சுச்சு தானே?